வணக்கம். இது டீஸ்டோட்டலர். இன்னைக்கு ஒரு அகெயின் ஒரு பிராண்டிங் டிஷர்ட் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு சிங்கிள் கலர் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா பிராண்டிங்னாலே வந்து செஸ்ட் அண்ட் பேக்கில் தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ரீசெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு பிராண்டிங், ஒரு டெலிவரி கம்பெனியோட பிராண்டிங்காக நம்ம லைவ் ஆர்டரும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சில ஸ்க்ரீன் பிரிண்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸோட அவுட்கம் தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம். ஸோ வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறையா ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே டெக்னிக்கலாக நிறைய இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ எதுக்கு எது பண்ணுறோம் அப்படின்ற ரீசனே இனிஷியலாக தெரியாது. பட் போக போக ஆஃப்டர் சம் டைம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூ பிகேம் டு நோ த ரியல் ரீசன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ எங்களை தயங்காமல் ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட். ஸோ வித் ரீசனபிள் ப்ரைஸோட நல்ல குவாலிட்டியில் பண்ணித்தரோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஆர்டரும் நாங்கள் கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் மினிமம் ஆர்டர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சஜஷன் அண்ட் ஷேர் பண்ணுறோம். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
கார்பரேட் பிராண்டிங் லோகோ பிரிண்டிங் வந்து போலோ டிஷர்ட்ல எப்படி பண்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதுல 2B ஸ்டெப்ஸ் ஃபாலோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட்ல பிரிண்டோட பொசிஷனிங் செட் பண்றது. ஸோ நீங்க ஸ்கிரீன் பிரிண்டிங் வந்து இனிஷியலா என்ன செட்டப் கொடுக்குறீங்க, என்ன பொசிஷனிங் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து த்ரூ அவுட் த ஜாப். ஸோ அது வந்து 10 பிரிண்ட்ஸ் 25, 100, 1000 பிரிண்ட்ஸ் இருந்தாலுமே அதே பொசிஷனிங் தான் இருக்கும். ஸோ யூ நீட் டு காஷியஸ் அபவுட் த பொசிஷனிங். சரிங்களா? பொசிஷனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்க பொசிஷனிங் செட் பண்ணிட்டாலுமே அதுக்கப்புறம் டிஷர்ட் லோட் பண்ணும். எவ்ரி டிஷர்ட் வந்து நீங்க லோட் பண்ணும்போது அதுலயும் டு பி காஷியஸ். ஸோ அதோட பொசிஷனிங் வந்து கரெக்டா வந்து பிளேஸ் ஆகணும். மீட் ஆகும்போது ஸோ ஸ்க்ரீனும் உங்களோட டிஷர்ட்டும் மீட் ஆகுறது சேம் பொசிஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கரெக்டான பொசிஷனிங்ல கிடைக்கும். இது வந்து மேஜரான விஷயம் இன் போலோ டிஷர்ட். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் லோகோ. ஏன்னா செஸ்ட் லோகோவில் கொஞ்சம் பொசிஷனிங் அட்ஜஸ்ட் ஆனாலுமே அது கிளியர் எவிடென்ட்டாக தெரியும். ஸோ அதனால இது டு பி காஷியஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கியூஜில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, செஸ்ட் லோகோ பண்ணும்போது புல் பண்ணேன், பேக் லோகோ பண்ணும்போது புஷ் பண்ணேன். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியர் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் புல் பண்ணுறது தான் என்னோட ஹேபிட்டாக வச்சுருந்தேன். இதில் வந்து அந்த மாதிரி பேக் லோகோவோட ஆர்ட் ஒர்க்கோட வித் வந்து 10 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்ததுனால நான் ஸ்கியூஜில் புல் பண்ணும்போது இந்த சென்டரில் புல் பண்ணும்போது சென்டர்ல ப்ரெஷர் அப்ளை ஆயிடுச்சு. பட் எட்ஜஸ்ல வந்து அன்ஈக்குவலா அப்ளை ஆயிடுச்சு. அதாவது இந்த 2 எட்ஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கரெக்டா அப்ளை ஆகல. விச் மீன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் வந்து ஈக்குவலா வந்து இங்க் ஃப்ளோ ஆகல அரௌண்ட் த ஆப்ஜெக்ட், அந்த லோகோல ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, வீடியோஸ் பார்க்கும்போது, ஸோ புஷ் பண்ணீங்கன்னா பெட்டர் தென் புல்லிங். ஸோ அந்த இங்கோட ஃப்ளோ வந்து புஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் புல்லிங்கோட அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்ல படித்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூஜியோட பொசிஷனிங்குமே பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலோ இல்லை ஃபுல்லாக ஸ்லாண்டிங் வைக்கிறது ஒரு 60 to 75ல அதை வச்சு புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் எனக்கு கிடைச்சது. ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணேன். had a good print. ஸோ ஜாப் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கியூஜியோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டுமே டெக்னிக்கல் இன்வால்மெண்ட் அதிகம் இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல எவ்ரி திங் ஹேஸ் அ பர்பஸ். ஸோ எல்லாத்துக்குமே சில ரீசன் அண்ட் பர்பஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே போக போக வந்து நீங்க வந்து யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ அதுலேருந்து நீங்க கற்றுப்பீங்க. அண்ட் நான் இந்த சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கோ டிஷர்ட் பிரிண்டிங், அபவுட் ஸ்க்ரீன் பிரிண்டிங், இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் வந்து ஆர்டர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் இருக்குது, எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.